Are we voting emotionally or logically? எலெக்ஷன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் நமக்கெலாம் ஒரு கிளாரிட்டி வேணும். வாட் இஸ் ஹேப்னிங் இன் அவர் கான்ஸ்டிடியூன்சி? கரெக்டான வாட்டர் சப்ளை இருக்கா? ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ரெக்டிஃபை பண்ணணுமா? ஸோ பவர் கட்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் we need to work on. நம்ம சேஃப்டியாக இருக்கணும், நமக்கு எந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக எல்லா மக்களுக்கும் கரெக்டான விஷயம் ரீச் ஆகணும். ஸோ இது எல்லாமே நம்மளோட கன்சர்ன்ஸாக இருக்கணும். எஜுகேஷன் சிஸ்டம், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பேசிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாம். ஸோ அது எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கா? நம்ம ஓட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் என்ன நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். Elections means is not all about just slogans and posters. It is all about infrastructure, public facilities, safety, employment, everything. ஸோ நம்ம ஏரியாவில் எந்த கேண்டிடேட் நிற்கிறாங்க, வாட் ஆர் தே டாக்கிங் அபவுட்? எமோஷ்னலாக நம்மளை ஹீஸ் டேக்கிங் இன் டு கண்ட்ரோல் ஆர் ரியலி ஹீஸ் ஒர்க்கிங் ஆன் ஆல் த திங்ஸ் நீடட் ஃபார் அஸ்ன்றதை வி ஷுட் பி கிளியர். ஸோ ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஓட்டு போடுற வயசு வந்திருக்கலாம், இன்னொன்று டைம் இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் என்ன முக்கியமான விஷயத்தை கேட்கணுன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? ஆர் தே கோயிங் டு கிவ் ஸ்காலர்ஷிப்ஸ், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்க்கு எவ்வளோ கைடன்ஸ் கொடுப்பாங்க, எவ்வளோ கெரியர் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க? ஸோ எவ்வளோ கைடன்ஸு, ஃப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக திங்க் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்போயுமே செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது பத்தாது. ஸோ நெக்ஸ்ட் 5 years எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், நம்ம கவர்மெண்ட் நமக்காக என்ன விஷயம் பண்ணணும், ஸோ நம்ம கான்ஸ்டிடியூன்சியில் என்ன நடக்குது, எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். So voting is easy, but thinking before voting is maturity. So my dear all of you, analyze what is happening around us. So before elections, stay tuned.